योगा मूलद्वारे दक्षिणद्वारे योगा ऋषेदाय नमो मूलद्वारे योगा जयवेदाय नमो सामवेदाय नमो अधर्वणवेदाय नमो सर्ववेदमुख्याय नमो समाधायिदा संसर्गविदानावादयामि योगा पूर्णोपे योगा गणासनाय नमः ईवे योगा महालक्ष्मी आसनाय नमः दर्पणे योगा छत्राय नमः छत्रे योगा जुगाय नमः सावरे योगा जुगच्छावराय नमः वज्रे योगा महाहाराय नमः विद्ये योगा सर्वनेत्र सुधाय नमः महालय योगा भारियाल व्यासनाय नमः विद्यादेव नेत्रप्य गौजे नाम गुप्तेन नमस्कार प्रत्येक महानीराम जीव वर्तया भवयाम शिवाज्य पूज्यं धारण्य वैराग्य परमशीलस्य महाराज्य नामवत्य मंगलम महावादो मंगलम हरेश्वरा मंगलम मुद्दे स्वर्गया रत्य पुराण प्राप्यमाच सत्येव मंगलम मंगलाय मंगलम विज्ञानंद मंगलम यंगरो सोडजो बजार पुण्योभारा निगंधर नीराम जीव वर्तया भवयाम ओम इदांगम गणपत्यासनाय नमो नमः எல்லாம் வல்ல யாப்பர் சக்தி விநாயகர் பெருமானே அஞ்சாம் நாள் மகோற்சவ தியான சேவாக்கம் என்கின்ற மகா உன்னத உற்சவ பெருவிழாவிலே பக்தி பாவனா உற்சவம் என்கின்ற இந்த பக்திபூர்வமான உற்சவத்தை இப்ப நாங்கள் ஆரம்பித்துக் கொண்டிருக்கின்றோம். பக்தி என்பது எம்பெருமானிலே எங்களுக்கு ஏற்படும் பக்தியின் உச்சக்கட்டம் தான் அந்த பக்தி முக்தியாக மாறுகிறது. நாங்கள் இறைவனை சாநித்தியம் கொண்டு வழங்க வைத்தால் நிச்சயமாக நீங்கள் ஒரு கிழமைக்கு இந்த ஆலயத்திலே வந்திருந்து உங்களால் இயந்த நேரம் இந்த ஆலயத்திலே உங்களால் இருந்து உங்கள் நேரத்தை கழித்துக் கொண்டு போயினால் பின்பு எங்கள் மனம் அந்த அதை நாடும். அதுதான் பக்தி என்பது. அதை செய்யாவிட்டால் எங்களுக்கு ஏதோ ஒரு அலைச்சல் மாதிரியும் ஒரு விடுவில்லாத மாதிரியும் இருக்கும். அதை அவனருளாலே அவன்தால் வணங்கி என்று சொல்லுவார்கள். அவனுடைய திருவருளாலே எங்களுக்கு அவன் மேல் பக்தி ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவனுடைய இந்த உற்சவகாலங்களிலே இங்கே இந்த பக்தி பாவனா உற்சவம் என்கின்ற இந்த உற்சவம் சிறப்பாக நடைபெறுகிறது. சமய குரவர்கள் இவர்கள் நால்வரும் இந்த எங்கள் இந்து சமயத்துக்கு அளப்பெரிய இந்து சமயத்தின் வளர்ச்சிக்கு அளப்பெரிய ஒரு சேவையாற்றி அளப்பெரிய தங்களை அர்ப்பணித்து செய்யப்பட்டு சேவையாற்றி இறைவனாலே ரட்சிக்கப்பட்டவர்கள் இந்த சமய குரவர்கள். அதிலும் ஞான சம்பந்தரும் நாவுக்கரசரும் மிகவும் முக்கியமாக இறைவனாலே விரும்பப்படக்கூடிய ஒரு குலவர்களாக சமய குலவர்களாக விளங்குகின்றார்கள். இன்றைக்கு நாங்கள் பார்த்தவர்களால் எங்களுக்கு இந்த உலகத்திலே உலகம் தோன்றி திரேத யுகம் துவார யுகம் கலியுகம் என்று 4 யுகங்கள் இருக்கின்றன. இந்த திரேத யுகத்திலே மனிதன் இறைவனுடன் பேசி நேரே செய்யக்கூடிய ஆற்றல் எல்லாம் இருந்தது. துவார யுகத்திலே அது கொஞ்சம் குறைந்தது. திரேத யுகத்திலே அது மெல்ல மெல்ல அற்று போனது. கலியுகத்திலே இறைவன் மனிதனுடைய தொடர்பை அந்த நேரடியாக தான் தொடர்பு கொள்வதை தவிர்த்துக் கொண்டார். ஏனென்றால் கலியுகத்திலே மனிதன் தன்னை விட ஆளிலே ஒரு போக்குக்கு போவார்கள் என்று பாருங்கள். உலகளாவிய ரீதியிலே விஞ்ஞான ரீதியாக எத்தனையோ கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தார்கள். இன்றைக்கு அவர்களே அந்த கண்டுபிடிப்புகளை அழிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறார். அதுதான் இறைவன். ஏனென்றால் இறைவனை மிஞ்சி நாங்கள் எதையும் செய்ய நினைத்தோமானால் அதை சரியாக செய்ய வேண்டும், சரியாக செயல்படுத்த வேண்டும், சரியாக பயன்படுத்த வேண்டும். அந்த நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய அதுகளால் மக்களுக்கு பொதுமக்களுக்கு என்ற ஆபத்தும் இருக்கக்கூடாது என்பதை எங்கள் மனதிலே நாங்கள் தியானித்துக் கொள்ள வேண்டும் என்று. அப்படி இல்லை, நாம் பெருது நீ பெருது என்று சொல்லி உலகளாவிய ரீதியிலே மக்களை போட்டு துன்புறுத்தி கொண்டிருக்கும் இந்த நடவடிக்கையானது இறைவனாலே எங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற தண்டனை. நீங்கள் என்னை மிஞ்சி போகிறீர்கள் பாருங்கள், இப்பொழுது நீங்களே கண்டுபிடித்த எல்லாத்தையும் நீங்களே அழைத்து விட்டு போங்கள் என்று சொல்லி இறைவன் ஒரு சாபக்கடை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். அந்த வகையிலே அதற்காகத்தான் இந்த சைவ ஆகமங்களிலே இந்த மாதிரியான உற்சவங்களை முன்னிறுத்தி ஏற்படுத்துகின்ற ஒரு ஆகம விதியை உருவாக்கி இருக்கிறார்கள். ஏனென்றால் மக்களுக்கு இது புரிந்துணர்வு ஏற்பட வேண்டும், இறைவனிலே மக்கள் மிகுந்த பக்தி ஏற்பட வேண்டும் என்பதற்காக
இந்த பக்தி வாகன உற்சவம் சகல ஆலயங்களிலே பெரும்பாலான பெரிய மகோத்சவ ஆலயங்களிலே 5ஆம் நாளிலே செய்யப்படுகிறது. ஏன்னா அந்த 5ஆம் நாள் எங்கள் 5 மெய்யுறுப்புகளையும் நாங்கள் ஒருநிலைப்படுத்தி இறைவனை தியானித்து இந்த பக்தி வாகன உற்சவத்தை சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த வகையிலே இங்கே பார்த்திருப்பீர்கள். அடியவர் ஒருவருக்கு அங்கே உபச்சாரங்கள் செய்து அவரை ஒரு புலவராக பயன்படுத்தி இப்பொழுது அவராலே இந்த திருமலைக்காட்டு பதிகத்திலே எவ்வளவு ஆலயம் வந்து கரவடைக்க பெற்றிருந்தது. அந்த கரவை திறக்க இல்லாமல் அடியார்கள் எல்லோரும் பெரிய நலவரத்தில் இருக்கும் பொழுது அங்கே ஞானசம்பந்த நாமக்கரசர்கள் அந்த ஆலயத்திற்கு விஜயம் செய்தார்கள். அப்பொழுது அடியார்கள் தங்கள் சுகைகளை சொல்லி அவர்களுடன் நிவர்த்தி கேட்டார்கள். அப்பொழுது அவர்களாலே தான் இந்த பன்னீரோர் மொழி உமை ஆளுமை பக்தனை என்ற பாடலை பாடி கரவை திறக்க பெற்று நாமக்கரசரால் பேரு திருப்பி பாடப்பெற்று கதவு சாத்தப்பட்ட சம்பவம் வரலாற்று சம்பவம் புராண இதிகாச சம்பவமாக எங்கள் சமயத்திலே விளங்கி கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த யாத்திரை வசித்தி விநாயகர் பெருமானுக்கும் அந்த பக்தி முக்தி பாவனா உற்சவம் இங்கே சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே அடியார்கள் எல்லோரும் இப்பொழுது அந்த 10 பாடல்களும் படிக்கும் பொழுது உங்கள் மனத்தை ஒருநிலைப்படுத்தி யாத்திரை வசித்தி விநாயகர் பெருமானை மனிதாரத்தை அணிந்து சகல சௌபாகியங்களை கிடைத்து உலக அமைதி ஏற்பட வேண்டும் என்று பிரார்த்திக்குமாறு அன்பாக கேட்டுக் கொள்கின்றோம். ஹரி ஓமா தர்சாகஸ்தா தர்சகா விஸ்வரூபா சுகர்சனா ஆப்யாயமானா ஆப்யாயமானா ஆப்யாயாசோ நிர்வேதா ஆமூரியமானா மூரியமானா உதயந்தே பூர்ணா வர்ணமாஷி தாகா பிரதாதஹ நந்தோமோத பிரமோதஹ தனம் தான்யம் வசம் வசவத்லாபம் ஜன சம்பச்சனம் தீர்க்கமாயுகோ தீர்க்காயுஷ்மான் பவ. யாக்கரு பிரசித்தி கிரேச புத்தியமான திருமலை காட்டுப்பதிகம் அவதாரிய